வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது NAND கேட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் யூனிவர்சல் கேட்டு. NAND எப்படி AND கேட்டா, ஆர் கேட்டா, நாட் கேட்டா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ NAND கேட்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் லாஜிக் கேட்ஸு. இது விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா ஆப்ரேஷனையுமே பண்ணுறதுனால இதை யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, இதை AND கேட்டையும் நாட் கேட்டையும் கம்பைன் பண்ணி அதை NAND கேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை NAND அண்டு ஆனால் அந்த பெருக்கல் ஆப்ரேஷன், நாட்டு அப்படின்னா அந்த பெருக்கல் ஆப்ரேஷனை என்ன பண்ணும், அதனுடைய அவுட்புட்டை அப்படியே மாற்றி கொடுக்கும். அதுதான் NAND. ஸோ எண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நாட்டு அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆண்டு அதை அண்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி அவுட்புட் கொடுக்கும்னா, எப்போ 0 அவுட்புட் கொடுக்கும்னா, எல்லா இன்புட்டுமே ஹையாக இருந்துச்சுன்னா 0 அவுட்புட் கொடுக்கும். எப்போ அவுட்புட் 1 கொடுக்கும் அப்படின்னா, எல்லா இன்புட்ஸும் 0, ஏதாவது ஒரு இன்புட்ஸ் 0 இருந்துச்சு அப்படின்னா அது கொடுக்கும், 1 கொடுக்கும். ஸோ இப்போ இது இதனுடைய பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்க அப்படின்னா, x = a.b, அந்த பெருக்கல் சிம்பல், அந்த புள்ளி தான் நமக்கு பெருக்கல் சிம்பல். அந்த மேலே டேஷ் போட்டிருக்கிறது தான் நாட்டு. அப்போ பெருக்கல் ஆப்ரேஷன் ஏங்கிற வேரியபிளையும் பிங்கிற வேரியபிளையும் மல்டிப்ளை பண்ணி அதை நாட்டு பண்ணி கொடுக்கறதுக்காக தான் மேலே அந்த சிம்பல் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதுதான் இதனுடைய எக்ஸ்ப்ரெஷன். இதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். AND கேட்டு மாதிரியே ஏபி 2 இன்புட்டு கொடுத்துருப்போம். இது AND கேட்டு. இங்கே ஒரு பபுள் வச்சுருப்போம். இந்த பபுள் வச்சுருக்கிறது இந்த எக்ஸ்ப்ரெஷனை என்ன காமிக்குது அப்படின்னா, x = a.b' அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போது இதுதான் லாஜிக்கு எக்ஸ்ப்ரெஷன். இது லாஜிக் கேட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இது ஆப்ரேஷன் ஆஃப் NAND கேட்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, NAND கேட்டு takes boolean values as input and returns. So return 1 if all the inputs are 0, alternative is 0, எல்லாமே 0வாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஏபி, இல்லை 3 வேரியபிள் எடுத்தோம்னா ஏபிசி, ஏதாவது ஒன்று 0வாக இருந்தாலும் அந்த இன்புட்டெல்லாம் என்ன ஆகும்னா, அப்போ 1 கிடைக்கும். எல்லாமே 0வாக இருக்கும்பொழுதும் அவுட்புட் 1 கிடைக்கும். ஸோ 2 இன்புட்டு NAND கேட்டு, 3 இன்புட்டு NAND கேட்டு, மல்டி இன்புட் NAND கேட்டு அப்படின்னு சொல்லி டைப்ஸ் ஆஃப் NAND கேட்ஸ் இருக்குது. அப்போது அதனுடைய 2n ஃபார்முலாவில் 2² = 4 அந்த மாதிரி n 1ஆக இருந்துச்சு அப்படின்னா 2 இன்புட்டு, n 2ஆக இருந்துச்சுன்னா 4 இன்புட்டு. ஸோ அந்த மாதிரியான NAND கேட்ஸு இருக்குது. இப்போ இந்த ஆப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா, 2 இன்புட் லாஜிக் கேட்ஸுக்கு, இந்த கேட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா 0 0வே மல்டிப்ளை பண்ணால் அவுட்புட்டு 0 கிடைக்கும். ஆனால் அந்த 0வை நாட்டு பண்ணி 1ஆக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த 0வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எது பண்ணினாலும் a.b 0 கிடைக்கும். அதனுடைய அவுட்புட்டு 1 தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 1ஐயும் 0வையும் மல்டிப்ளை பண்ணினா 1 தான், 0 தான் ஆன்சர் கிடைக்கும். அதை இன்வெர்ட் பண்ணி கிடச்சிருக்கு. 1ஐயும் பண்ணினா 1 கிடைக்கும். அதை இன்வெர்ட் பண்ணி 0 கிடைக்கும். அப்போ 2 இன்புட்டு இல்லை ஏதாவது ஒரு இன்புட்டு 0வாக இருந்துச்சுன்னா அவுட்புட் 1 கிடைக்கும். 2 இன்புட்டுமே ஹையாக இருந்துச்சுன்னா அவுட்புட் 0 கிடைக்கும். அது மாதிரி தான் 3 இன்புட்டும். ஸோ 3 இன்புட்டுக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இன்புட்டு, இங்கே பபுள் கொடுத்துருக்கிறது நாட்டு. இதனுடைய ஆப்ரேஷன் தான் பண்ணும். இதோட ட்ரூத் டேபிள் பார்த்திங்கன்னா, இது a.b.c, அதோட ஹோல் பார் எல்லாமே ஒன்றா இருக்கும் பொழுது இது பெருக்கல்ல இருக்கிறத காமிச்சிருக்கு. ஸோ இதை நம்ம இன்னும் எல்லாமே 1 1 1 1 0 அப்படி போட்டு அவுட்புட் எழுதணும். இதுதான் நமக்கு லாஜிக் 2 இன்புட் லாஜிக் கேட், 3 இன்புட் லாஜிக் கேட்ஸ். அந்த மல்டி இன்புட் லாஜிக் கேட்ஸை நம்ம டிரான்சிஸ்டரில் இந்த மாதிரி போடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் நமக்கு 2 இன்புட்டு லாஜிக் கேட்டு, 3 இன்புட்டு எல்லாமே பார்த்தோம். ஸோ NAND கேட்டை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த கேல்குலேஷனில் ட்ரூத் டேபிள் இதெல்லாம்.
ஸோ அதனால் இது வந்து யுனிவர்சல் கேட். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் யுனிவர்சல் கேட்.